என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. எங்கடி போறேன்? வந்துட்டேன்டி மாமா. இவருக்கு வேறு வேலையே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாரோ? ஒரு டைம் நாம நெருங்கி போகும்போது இவர் வேலைக்கு போனார். இப்போ வேண்டாம் நம்ம வரும்போது எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரில. என் மனசை காயப்படுத்துறது இவருக்கு வேலையாக போச்சு. சே, இவர் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே உள்ளே போயிடணும். என்னடி என் கண்ணில் படம் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறியா? எங்கே போனாலும் நான் வருவேனி. அப்பாடா, நல்ல வேலை வரல. அது வரைக்கும் சந்தோஷம். பாத்தியா பயவுள்ளைய நம்ம வந்திருக்கோமா வரலையான்னு இப்படி தேடிட்டு இருக்குன்னு. சரியான உஷாரு தேவை. பின்ன நம்மளாச்சே, நம்மளோட உஷாராக தானே இருப்பான். போயிட்டாரு போல இருக்கு. நல்ல வேலை நம்மளை பார்த்துருந்தா நம்ம கூடயே வந்திருப்பாரு. சந்தோஷம். வராத வரைக்கும் இப்படி தான் வந்தாரோ? நானும் பார்த்துட்டே தானே வந்தேன். இப்படி வந்திருப்பாரு. கரெக்டாக நான் உட்காந்துட்டு டேபிளில் உட்காந்துருக்காரு பாரு. என்ன மேடம், யாரை தேடுறீங்க? நான் யாரையும் தேடல. இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? போய் வேற டேபிளில் உட்கார வேண்டியது தானே. நான் ஏன்டி வேற டேபிளில் போய் உட்காரணும்? என் பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அங்கே தானே உட்கார முடியும். யாருக்கு யார் பொண்டாட்டி? அதான் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களே. இப்போ என்ன பொண்டாட்டின்னு புதுசாக உறவு கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க? இது நல்லதுக்கே இல்லை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே நான் வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன். தேவையில்லாமல் என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க. நானும் வேலைக்காக தான் இங்கே வந்திருக்கேன். உன்னை டார்ச்சர் பண்ண வரல சரியா? நான் வேலைக்கு வர இடத்துல நீ வந்திருக்க. நீ என்ன ஃபாலோ பண்ணுறியாடி? என்ன விளையாடுறீங்களா? நான் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. நீ எப்போ ஜாயின் பண்ண சொல்லு. நான் நேற்று தான் ஜாயின் பண்ணேன். நானும் நேற்று தான் ஜாயின் பண்ணேன் சரியா? இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருந்தா உன்னை பார்த்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். நேற்றுக்கே நானும் ஜாயின் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ தான் என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அனாவசியமாக பேசி என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுறீங்க. முதல்ல இங்கேருந்து வேறு டேபிளுக்கு போங்க. நீங்கள் எப்படியோ ஜாயின் பண்ணி போங்க. வேலைக்கு தானே வந்திருக்கீங்க. ஏன் டேபிளில் தான் உட்காரணும்னு யாரும் சொல்லலையே. போங்க. சுற்றியும் முத்தியும் பாரு, எவ்வளோ கூட்டமாக இருக்குது. நான் போய் எந்த டேபிளில் உட்கார? இங்கே கூட்டமாக இருக்குது. கூட்டம் ஆனால் இருக்குன்னு நான் வச்சுக்கோங்களேன். மனுஷங்க யாரையுமே இல்லை. இப்போ தான் கேன்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போய் அந்த பக்கம் உட்கார வேண்டியது தானே. நான் உட்காந்துருக்க டேபிள்லேயே தான் உட்காரணுமா? வேற ஆப்ஷனே இல்லையா? சரிங்க மேடம், நான் வேணா எந்திரிச்சுக்கிறேன் சரியா? டேய், நீ எதுக்கடா இப்போ இந்த கேன்டீனுக்கு வந்திருக்க? உனக்கு என்னடி பிரச்சனை? கேன்டீனுக்கு எதுக்கடி வருவாங்க? சாப்பிட்றதுக்கு தான். உண்மையே சொல்லுடா, சாப்பிட மட்டும்தான் வந்தியா இல்லை அந்த மேமை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியாடா? ரெண்டுக்கும் தான். உட்காந்து சாப்பிட்னா சாப்பிடு. என்ன வேணும்? என்னது மேமை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? அறிவில்லை? அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன? நிஷா, தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு இருக்காத. பேசாமல் போய் உட்காரு. நான் இதுக்கு உன்னை சந்தேகப்படணும்? நீ யார் எனக்கு? நான் யாரோ தானே உனக்கு. அப்புறம் எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுற? இவ்வளோ சோகமாக இருக்க, அழுகிற? போ அந்த பக்கம் போய் உட்காரு போ. வேணாண்டா கவின், என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்க, பார்த்துக்க. ஆமாம், இவளை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிடுவாங்க. போடி. நீ என்னடா பொண்டாட்டி மாதிரி வாடி போடி நல்லா கூப்பிட்டுருக்க? பேசாமல் போடா. இப்போ எல்லா டேபிளும் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கே போய் உட்காருது சொல்லு. எனக்கு பின்னாடி இருக்க டேபிள் ஃப்ரீயாக தானே இருக்கு, அங்கே போய் உட்கார வேண்டியதானே? மேடம், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்களா? எல்லா டேபிளும் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே தான் உட்காரணும். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் வேணால் வேறு டேபிள் மாறி போய்க்கோங்க. வேறு வழி இல்லை. பேசாமல் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிடுங்க. என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. ஆல்ரெடி மாமாவுக்கும் சேர்த்து 2 டீ சொல்லி வச்சு பப்ஸு சமோசா எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்க போல. என்ன உனக்கு இன்னைக்கு ட்ரீட்டா? ஆமாம், ட்ரீட் கொடுக்குறாங்க இவருக்கு. சூப்பர் டி, ரொம்ப சந்தோஷம். மாமனுக்கு ட்ரீட் கொடுக்காம வேற யாருக்கு ட்ரீட் கொடுப்ப? நிம்மதியாக டீ குடிக்கலான்னு வந்தால் இவர் தொல்லை வேற. என்னாச்சு? மாமாவுக்கு சேர்த்து நீயே பே பண்ணிடுவியா எப்படி? இல்லை மாமா உனக்கு சேர்த்து பே பண்ணவா? ஹலோ, யாருக்கு யார் மாமா? ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, சரியில்லை. சரி, அதை விடு. இப்போ யார் பே பண்ணுறது சொல்லு. சும்மா போகிற வரவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கெல்லாம் நான் வந்து காசு கொடுத்து பே பண்ணணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நீங்கள் சாப்பிட்டதுக்கு நீங்கள் பே பண்ணுங்கள், நான் சாப்பிட்டதுக்கு நான் பே பண்ணுறேன். நான் கிளம்புறேன். இதோ பாருங்கள் பணம், இதை எடுத்துகிட்டு பே பண்ணிடுங்க. உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கிளம்புறேன்.
பாத்தியா பாத்தியா, நீ மேமுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிற. போடா, என் மூஞ்சிவே முழிக்காது. நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். நீ ஷான்ட்டு வா, மொண்டை பேக்கிறேன். சரிதா போடி. என்னமோ என்னை லவ் பண்ணுற விளையாட்டு சும்மா ஓவர அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நீ யார் எனக்கு? ஓஹோ, நான் யார் உனக்கா? சரிடா சரி, என் பின்னாடி வருவல்ல, அப்போ நான் யாருன்னு காமிக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். என்னாச்சுன்னா அண்ணி ஏதாவது ஓகே ஆனாங்களா இல்லையா? எங்கடா அவளுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது? எப்படி சமாளிக்கிறேன்னே தெரில. முதல்ல ரொம்ப சாஃப்டாக இருந்தாடா, இப்போல்லாம் ரொம்ப கோவம் வருது. சரின்னு அவ டேபிள்லேயே வந்து உட்காந்தா கூட்டமாகவே இல்லை, எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறா. சரி, நான் சாப்பிட்ட டீக்கும் சமோசாக்கும் காசு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, நான் எனக்கு மட்டும் தான் தருவேன், நீங்கள் உங்களுக்கான பங்கை வந்து சேர்த்து வச்சு காசை கொடுத்துருவேன். இங்கே பாரு பணத்தை வச்சுட்டு போயிருக்கா. என்ன ஆளுடா இவ? ஏன்னா என்னென்ன பாடுபடுத்தியிருப்பீங்க அவங்கள, அதுக்கு தான் பழி வாங்கிட்டு இருக்காங்க. நல்லா மாட்டினீங்க, அனுபவிங்க அனுபவிங்க. ஹலோ நண்பா, இப்போ நீயும் தான் மாட்டின. நிஷா கிட்ட என்ன பேசி தொலைஞ்ச அங்கப்பார்? ஏன்டா நிஷா மாற்றெல்லாம் தெரியாது, போட்டு போட்டு கொடுக்குறதுலேயே புரியாருடா நீ. ஏய் என்னடா நிஷாவுக்கு உனக்கு ஓடுது? சம்திங் ராங், என்ன நடக்குதுடா சொல்லுடா. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அது அண்ணே உங்களை மாதிரியே லவ் தான். அவனும் அந்த பிள்ளை பின்னாடி நாயா தொங்கி தெளிஞ்சான். இப்போ அதுவா வரும்போது இவன் தள்ளி விட்றான். மாட்டினா நான் செத்தானே. மவனே உன்ன மாட்டினான்னு என்னை கொன்றுவான். எஸ்கேப் ஆயிருடா. ஏய் அவன் போன வழியவே பார்த்துட்டு சமாளிச்சுட்டு இருக்காத, இங்கே உட்காரு. பாரு அவள் காஃபியும் கூட குடிக்காம எஸ்கேப் ஆகி போயிட்டா. நம்ம காஃபி குடிச்சிட்டே பேசலாம் இல்லை? சரி சிக்கிட்டோம், உண்மையை சொல்லி தானே ஆகணும். ஏய் அண்ணே சொல்லுங்கண்ணே. இந்த சிரிப்புலாம் எனக்கு வேண்டாம், உண்மையை சொல்லு. என்ன நடக்குது உனக்கும் நிஷாவுக்கும்? சொன்னீன்னா ஹெல்ப் பண்ணுவேன், இல்லாட்டி அப்புறம் உன் விருப்பம். அது நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேண்ணே. உங்கள் கல்யாணத்தில் தான் பார்த்தேன். அதாவது மல்லிகா அண்ணியோட கல்யாணத்துலேயும் அர்ஜுனனோட கல்யாணத்துலேயும் தான் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தா கோயின்சிடெண்ட்டாக அவளும் எங்கள் காலேஜ்லேயே வந்து ரீஜாயின் பண்ணான். அண்ணனோட வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க போல். அவங்க அப்பாவுக்கு எதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்காட்டி 3rd இயர் ஃபைனல் இயரில் வந்து ஜாயின் பண்ணான். கொஞ்சம் ரேக்கிங்கெல்லாம் பண்ணேன். அப்புறம் அவளுக்கும் என்ன தெரிஞ்சிருந்தது. 2 பேத்துக்குள்ளேயும் மனசுக்குள்ளார லவ் இருக்கிறது தெரியுது, ஆனால் இன்னும் ஷேர் பண்ணிக்கலண்ணே. நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான்டா, ஆனால் நல்ல லவ்வை மிஸ் பண்ணிடாத. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் மனசளவில் ஒரு வேவ் லென்த் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நல்லதாக தான் இருக்கும். நீ அந்த பொண்ணுக்கிட்ட எதாக இருந்தாலும் சீக்கிரத்தில் உன்னோட லவ்வை சொல்லிடு. லேட் பண்ணினா அப்புறம் வேற யாராவது தட்டிட்டு போயிடுவாங்க. என்னென்ன நீ வேற என்னை பயமுறுத்திட்டு இருக்க? போன உனக்கு ஒரு வேலை இல்லாட்டி அதெல்லாம் ஒன்றாகாது. அவள் என்னதான் லவ் பண்ணுறா. இப்போ கூட அண்ணி கூட பேசுனதை பார்த்தா அவ்வளோ பொறாமையாக பொசசிவாக இருக்கா. ஏன்னா அண்ணி அவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, எங்கேயாவது மேமை பார்த்து வலிஞ்சு விழுந்துடுவாங்களோன்னு பயந்துட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கானே. ஆமாண்டா, உங்கள் அண்ணி பின்னாடி எல்லாருமே பார்த்துட்டு வலிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவள் வேற அழகாக இருக்காளா. ஸோ இவளை பாதுகாக்கிறதே எனக்கு வேலையாக போயிடும் போல இருக்கே. சரி பார்ப்போம். சரிடா, எதாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வாக சொல்லி உங்கள் வீட்லேயும் பேசுறதுக்கு வழியை பாரு. ஏன்னா 3rd இயரோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்களா இல்லை வேலைக்கு அனுப்புகிறாங்களான்னா தெரியாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நல்ல லவ்வை மிஸ் பண்ணிடாதுடா சரியா? அப்புறம் என்ன மாதிரி தான் நீ கஷ்டப்பட்டு லொங்கான்னு அலையணும். தேடி வரும்போதே கை பிடிச்சிக்கோ. ஆ சரிண்ணா, ஓகேண்ணா, பார்க்குறேன், போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்டடா. உங்களுக்கு தானே, பாய். நம்ம ஆள் வேற நம்ம மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கா. நம்மக்கிட்ட காஃபி குடிக்கிறதுக்கும் கூட அவளுக்கு பிடிக்கல, பணத்தை வச்சு போட்டு போகிறா. எப்படி இவ்வளோ சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, நம்ம பண்ணதும் அதுக்கு மேலே இருந்திருக்குல்ல, மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கும். எப்படியாவது அவன் மனசை மாற்றி கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகணும். என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த லெவலுக்கு என் மனசை மாற்றிட்டா. என் அழகியே, எப்படி நீ எனக்கு ஒத்துக்குவ? ப்ளீஸ் டி, திருப்பி வந்துடுடி. நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்டி, மன்னிச்சிடுடி. இத்தனை நாளாக நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி கேட்டுக்கிறேன்டி. ப்ளீஸ் டி வினி, ஐ லவ் யூ டி வினி. கண்டிப்பாக நீ என் காதலை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நான் அது வரைக்கும் உன்னை விடமாட்டேன். உன் மனசை மாற்றுற வரைக்கும் நான் உன் பின்னாடியே சுற்றிட்டு தாண்டி இருப்பேன். மன்னிச்சுக்கோடி, லவ் யூ டி.